கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பாஸ்தா ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நான் மீன் மேக்கர் வச்சு பாஸ்தா பண்ணியிருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? டேஸ்டி அண்ட் ஸ்பைஸியாக இருக்கும். நான் என்டையர் ஃபேமிலிக்கே செய்கிறனால கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எவ்வளோ பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. நான் ஒரு பாக்கெட் பாஸ்தா அப்படியே எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அடுப்பில் வேக போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் கல்லுப்பும் போட்டுக்கிட்டேன். நீங்களும் கல்லுப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா சால்ட்டும் போட்டுக்கலாம். 5 மினிட்ஸில் பாஸ்தா குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் மீன் மேக்கர் எடுத்து சுடு தண்ணி கொதிக்க வச்சு அதில் போட்டு வச்சிட்டேன். மீன் மேக்கர் நிறைய எடுக்காதீங்க, கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பாஸ்தாவோட மசாலா மீன் மேக்கரில் இறங்காது. அதுக்கப்புறம் நான் தக்காளி வெங்காயத்தை நறுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வேக வச்ச மீன் மேக்கரில் 65 மசாலா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் அது ஊறட்டும். அப்போ தான் பொரிக்கும் போது நல்லாயிருக்கும். மசாலா நல்லா கோட் ஆகி இருக்குமா, அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே பாஸ்தாவும் வெந்துருச்சு. நான் வடிகட்டி அதில் எண்ணெய் ஊற்றி எடுத்து வச்சிட்டேன். பேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அந்த எண்ணெயில் 65 பொரிப்போம்ல, அந்த மாதிரி மீன் மேக்கரை பொரித்து எடுத்துக்கோங்க. நான் பொரித்து எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா நான் வதக்கிட்டே இருந்தேன். அப்புறமா தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் நல்லா வெங்காய தக்காளியை வதக்கி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் கம்மியாக சாப்பிடுவாங்கன்றனால நான் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன். உங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் அதிகமாக தூக்கலாக சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பொரித்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மீன் மேக்கரை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எப்படி இருக்கல, பார்க்கும்போதே தோசை சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிடணும் போல் இருக்கா. நம்ம இன்றைக்கி பாஸ்தா போட போகிறோம். அதில் பாஸ்தா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா மசாலாலாம் பாஸ்தாவில் கோட் ஆகிடும். சட்டுன்னு 10 நிமிஷத்தில் பாஸ்தா ரெடி ஆகிடுச்சு. உங்கள் ஃபேமிலிக்கு சர்வ் பண்ணி நல்லாயிருக்கா அப்படின்னு கேளுங்க. சட்டு போட்டுன்னு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு செஞ்சு கொடுத்து பாராட்ட வாங்கிக்கோங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.